ஒவ்வொரு நாடுக்கும் ஒரு தேசிய மரம் இருக்கும். இப்போ இந்தியாவில் வந்து ஆலமரம் தேசிய மரம், இலங்கையில் வந்து நாகமரம், அதுபோல் கனடாவில் மேப்பிள் மரம், மேப்பிள் ட்ரீன்னு சொல்கிறாங்க. எதுக்கு இது மேப்பிள் ட்ரீ வந்து கனடாவுடைய தேசிய மரமாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே கனடா வந்து காடுகள் அதிகமாக உள்ள இடம், காடுகள் மரங்கள் அதிகமாக உள்ள பகுதி. இதனால் அங்கே சுற்றுச்சூழலுக்கு இது ஒரு நல்லது செய்யுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மேப்பிள் சிரப்புன்னு சொல்கிறாங்க, அந்த தேன் மாதிரி இருக்கும் அந்த பாகு, அதை வச்சு தான் ரோட்டி சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்றாங்க. இதனால் உலகத்துலேயே 3/2 பங்கு இங்கேருந்து தான் போகுது, கனடாவிலேருந்து. அதனால் அவங்களோட பொருளாதாரத்துக்கும் இது ஒரு நல்லது செய்கிறதுனாலையும் இதை வந்து 1996 இந்த மரத்தை வந்து தேசிய மரமாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து பல வகையான மேப்பிள் மரம் இருக்குது. 20க்கும் மேலே இருக்குது. நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறதில்ல. இருந்தாலும் முக்கியமாக பார்க்கணுன்னா இங்கே பாருங்கள், ஜாப்பனீஸ் மேப்பிள் சொல்கிறாங்க, கோரல் பார்க் மேப்பிள் பவளம் நிறத்தில் இருக்குது. பேப்பர் பார்க் இங்கே பாருங்கள், பேப்பர் மாதிரி உறிஞ்சி வருது, தாள் மாதிரி. சுகர் மேப்பிள், சில்வர் மேப்பிள், ரெட் மேப்பிள், ஹெட்ஜ் மேப்பிள், இது பாருங்கள் கிரிம்சன் கிங் மேப்பிள் ஒன்று இருக்குது, கொரியன், மோட்டான், இது மாதிரி பல இது இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு 10 தான் காமிச்சிருக்கேன். ஊதா நிறத்தில் இருக்குது. இது எங்கள் வீட்டு பக்கத்தில் எடுத்த மரம். இதுபோல் பல வகையான பல நிறத்தில் நம்ம பார்க்கலாம் இங்கே. இது உங்களுக்கு நான் காமிக்கிறேன், ஒரு சின்ன ஒரு காணொலி எடுத்து. பக்கத்தில் போனால் ஒரு ஊதா மாதிரி தெரியாது, தூரமாக பார்க்கும்போது அந்த மரம் ஊதா நிறத்தில் தான் இருக்கும். அந்த இலை பாருங்கள், அந்த அந்த பச்சை நிறத்தில் இருக்கும். இதுவும் பச்சை நிறம் தான், ஆனால் இதோடய வடிவம் வேறு மாதிரி இருக்கும். மேலே பாருங்கள், ஊசி போல் மேலே உயரமாக போயிட்டுருக்கு. இதோடைய கிளைகள் ரொம்ப அடர்த்தியாக சின்ன சின்ன கிளைகளாக நிறைய இருக்குது பாருங்கள். இது எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இது பொதுவாக நம்ம பார்க்குற அதோடைய தண்டு பாருங்கள், அங்கேருந்து பல இதாக பிரிஞ்சு போகுது. ஒரு வித்தியாசமாக இருக்கும் இங்கே பார்த்தா. நம்ம ஊரில் இருக்கிற ஆலமரம் மாதிரி இல்லாமல் இது வந்து அதாவது நீளமாக உயரமாக வளர்ந்துட்டு போகுது. இது ஒரு நல்லாயிருக்கும். இது ஒரு ஊதா நிறம். பச்சையிலே இது வேறு போல் இருக்குது. இது பாருங்கள், ஒன்று ஒவ்வொரு மரம் வேறு. இது வந்து வீட்டில் தோட்டத்தில் வேலியில் உள்ளது. இது வந்து கொடி, செடி, கொடி, மரம் இந்த மாதிரி பல வகையான பரிணாமத்தில் இந்த மரத்தை பார்க்க முடியுது. ரயிலில் பார்க்கலாம், கொடியில் பார்க்கலாம், இல்லை அங்கங்கே இந்த விளம்பர பலகையில் பார்க்கலாம். எல்லா இடத்துலையுமே இந்த மரத்தை நம்ம பார்க்க முடியும். சரி, இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வரலாறு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.